இப்போது நான் ராத்திரியில் சாப்பாடு போட போகிறேன். நம்பவே முடியாது, ஒரு அழகான ஒரு லேபு, ஒரு பெண் நாய் இங்கே வந்து நிற்கிது, பசியில் காத்து நிற்கிது. இப்போது அது வந்து வளர்த்து தெருவில் விட்டாங்களான்னு தெரியல, இல்லை வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துருச்சான்னு தெரியல. ஆனால் அதுக்கு பசியில் இருக்குது. இந்த நாய்ங்களோட நாயாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாய்ங்களும் அதை கடிக்கல, அதுவும் இவங்களோட ரொம்ப பழக்கமானவங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கு. ஒரு வேளை இந்த நாய் தொடர்ந்து இதே இடத்துல இருந்தால் நான் வந்து ஒரு அடாப்ஷன் போடுறேன். வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் அடாப்ஷன் கொடுக்குறேன். ஆனால் தொடர்ந்து இருந்தால், ஒரு வேளை தவறி வந்து அவங்க தேடி வந்து அந்த நாய்க்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை இருக்குன்னா நிச்சயமாக நான் அடாப்ஷன் போடுறேன். ரொம்ப 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 அழகான, பாசமான, ரொம்ப நல்ல ஒரு நாய். ரொம்ப பார்த்துட்டு எனக்கு என்ன பழக்கமான மாதிரி வந்து வாலாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய சாப்பிட்டுச்சு, வயிறு நிறைய. பொதுவாகவே என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, புதுசாக நான் ஏதாவது ஒரு நாயை பார்த்தேன்னா அது எத்தனை நாள் பட்னியாக இருக்கோ தெரியாதுங்கிறதுனால வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பேன். அதே மாதிரி இவளுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டா இந்த இடத்துல அவங்களா சந்தோஷமாக இருக்கிறா. ஒரு வேளை தொடர்ந்து இந்த இடத்துல இருந்தால் நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்துகிறேன். வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.